சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி. அந்த டிஸ்கவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்மு ரொம்ப 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 முக்கியமான சம்மு பாருங்கள் என்ன கொடுத்துருக்கா. ஒரு கடைக்காரர் தன் வாடிக்கையாளர்களுக்கு 10% தள்ளுபடி தந்தும் 20% லாபம் அடைகிறார். அதை அப்படியே அண்டர்லைன் பண்ணிடுங்க. 10% தள்ளுபடி தந்தும் 20% லாபம் அடைகிறார். அப்போ ஒரு பொருளின் உண்மையான விலை 450ன்னு கொடுத்துட்டு குறிக்க விலை என்னன்னு கேட்டிருக்காங்களா. அப்போ உண்மையான விலை அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ்னு வச்சுருவோமா, 450 ரூபா. நம்ம கேட்டுக்கிறது குறித்த விலை. அப்போ டிஸ்கவுண்ட் 10% கொடுத்தாலும் அவருக்கு 20% ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஒரு ரொம்ப 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 முக்கியமான கணக்கு, சரியா? அந்த ஸ்டேட்மெண்ட்டே அண்டர்லைன் பண்ணிடுங்க. அந்த ரொம்ப ரொம்ப முக்கிய ஸ்டேட்மெண்ட். 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் 20% ப்ராஃபிட். அப்போ இதை கொடுத்துட்டா ஒன்று காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டு மார்க் ப்ரைஸ் கேட்கலாம், இல்லை மார்க் ப்ரைஸ் கொடுத்து காஸ்ட் ப்ரைஸ் கேட்பான், சரியா? அப்போ இந்த கணக்குக்கு மட்டும் ஒரு ஃபார்முலா பாருங்களேன். மார்க் ப்ரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு ப்ராஃபிட். ரொம்ப 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 முக்கியம். ப்ராஃபிட் லாஸில் நிறைய ஃபார்முலா வரும், தெளிவாக தனித்தனியாக எழுதி வச்சிடணும். அப்போ இவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் இவ்வளோ ப்ராஃபிட்டுமா. ஃபார்முலா மார்க் ப்ரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு ப்ராஃபிட். அது அந்த காஸ்ட் ப்ரைஸும் மார்க் ப்ரைஸும் ஒன்றா வர இடத்துல இவனை 100ன்னு தான் வைக்கணும், சரியா? போன கம்மில் பாருங்கள் 100ன்றது மார்க் ப்ரைஸ்னு வச்சோம், ஏன்னா அது ஃபுல்லாக மார்க் ப்ரைஸ் தான் வந்துச்சு. 2 பேரும் உள்ள இடத்துல இவன் தான் கொஞ்சம் முக்கியமான ஆள். அதை போட்டு குழப்ப வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம். சப்ஸ்டியூட் பண்ணுங்க. மார்க் ப்ரைஸ் தான் தேவை இன்ட்டு 10% டிஸ்கவுண்ட். 10% டிஸ்கவுண்ட்னா 10ன்னு போடக்கூடாது, 90/100 ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் 450. 20% ப்ராஃபிட்னா என்ன எழுதணும், 120/100. முடிஞ்சு போச்சா? ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். சால்வ் பண்ணுங்கள். 100 கேன்சல் ஆயிரும், 0 அடிக்கலாம். 9 அடித்தா 5, 5 12 60, கரெக்டாக? அப்போ என்னோடய மார்க் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும், 600 ரூபா அப்படின்னு இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஃபார்முலா முக்கியம். என்ன ஃபார்முலா? மார்க் ப்ரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு ப்ராஃபிட். அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி ஒரு சம் செய்யலாமா? ஒரு புத்தகத்தின் விலையில் 10% தள்ளுபடி கொடுத்தும் 10% லாபம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த புத்தகத்தின் குறித்த விலை 220 எனில் அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ்லேயும் தெளிவாக படிச்சிடணும், சரியா? அந்த ஸ்டேட்மெண்ட் முக்கியம். டிஸ்கவுண்ட் ஆஃப் 10% ஸ்டில் கெயின்ஸ் 10%. இப்போ நமக்கு தெரியும், கவனிங்க. ஃபார்முலா மார்க் ப்ரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு ப்ராஃபிட். பரவாயில்ல, ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு இன்னொன்று கேட்பான். சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? மார்க் ப்ரைஸ் 220, 10% டிஸ்கவுண்ட்னா 90/100 ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் தான் தேவை, 10% ப்ராஃபிட்னா 110/100. 100 கேன்சல் ஆயிரும், இந்த 0 அடிச்சிடலாம். 11 இது அடித்தா 20, 20 × 9 180. இதுதான் யார்? காஸ்ட் ப்ரைஸ். முடிஞ்சு போச்சா? டிஸ்கவுண்ட்டில் இந்த மாடல் சம் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? தொடர் தள்ளுபடி முறையே 10%, 20% என்றவாறு ஒரு தொலைக்காட்சி பெட்டி 14,400க்கு விற்கப்பட்டது எனில் குறித்த விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் பாருங்கள், சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு இருக்கும். அப்போ நமக்கு செல்லிங் ப்ரைஸை கொடுத்துட்டு மார்க் ப்ரைஸ் கேட்டிருக்கான், கரெக்டாக? அப்போ தொடர் தள்ளுபடி 2 டிஸ்கவுண்ட்டு 10%, 20% கொடுத்துட்டு செல்லிங் ப்ரைஸ் 14,400. அப்போ நான் மார்க் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஈக்குவேஷன் அப்படி எழுதுங்களா. மார்க் ப்ரைஸ் தான் தெரியாது. மொதல் டிஸ்கவுண்ட் 10%. அப்போ எப்படி எழுதுவோம்? 90/100. டிஸ்கவுண்ட்னாலே 100லேருந்து மைனஸ் பண்ணிடும். அடுத்து உடனே இன்னொரு டிஸ்கவுண்ட் ஒரு 20%ங்கிறான். அப்போ டிஸ்கவுண்ட்னா 100லேருந்து மைனஸ் பண்ணிடுங்க. தனித்தனியாக பண்ணணும், சரியா? இதையும் 100லேருந்து மைனஸ் பண்ணும், இதையும் 100லேருந்து மைனஸ் பண்ணும். இப்போல்லாம் டிஸ்கவுண்ட் போய் 14,400 ரூபாய்க்கு விற்றுட்டாங்க. அப்போ நான் இதை சால்வ் பண்ணால் மார்க் ப்ரைஸ் அப்படிங்கிறது கிடச்சிருமா? ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். 8 வச்சு அடிக்கலாமா? 1/00. திரும்ப 9 வச்சு அடித்தா 20. அப்போ 100 × 200ன்னா எவ்வளோ வந்துடும்? 20,000 வந்துடுமா? இதுதான் யார் எனக்கு மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு கிடச்சிரும். புரிஞ்சுதா? ரொம்ப ரொம்ப ஈஸி. சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்டுமா ஈக்குவேஷன் எழுதிடுங்க, சரிங்களா? அதில் என்ன ஒரு சம் பார்ப்போமா? அடுத்த சம் பாருங்களேன். ஒரு வியாபாரி ஒரு பொருளை 1200க்கு வாங்கினார்.
பின்பு அதன் அடக்க விலைக்கு மேல் 30% உயர்த்தி அதுக்கு 20% தள்ளுபடி கொடுக்குறார் எனில் லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களா? அப்போ வாங்கினார் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் 1200. அப்போ இதிலேருந்து 30% எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி அதிலேருந்து 20% டிஸ்கவுண்ட் தர்றாரு. எடுத்து எழுதிடுவோம் சரியா? அப்போ ஓவராலாக ப்ராஃபிட்டாக லாஸாக ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணுவோமா? ஈக்குவேஷன் தான். வாங்கினது 1200, ஃபஸ்ட்டு 30% எக்ஸ்ட்ரா வச்சுட்டார். அப்போ 130/100 எக்ஸ்ட்ரா பிடிச்சாச்சு. அப்புறம் 20% டிஸ்கவுண்ட், அப்போ அது ஒரு 80/100. கரெக்டாக டிஸ்கவுண்ட்னா 100லேருந்து மைனஸ் பண்ணிடணும் தனியாக. இப்போ நான் இதெல்லாம் சால்வ் பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு 1248 ரூபான்னு வரும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 1200, செல்லிங் ப்ரைஸ் 1248. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாமா? கீழே எப்பயுமே என்ன எழுதுவோம்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா காஸ்ட் ப்ரைஸ் எழுதுவோம் 1200, மேலே 2க்குள்ள டிஃப்ரென்ஸ் எழுதுவோம், இன்ட்டு 100ன்னு போடுவோமா? சால்வ் பண்ணால் எனக்கு 4% ப்ராஃபிட்னு வந்துடும். இப்போ எனக்கு இந்த சம்மை பொறுத்தளவுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்கான். அப்போ சப்போஸ் எனக்கு செல்லிங் ப்ரைஸ் கேட்டான்னு வைங்களேன், நான் 1200 இன்ட்டு போட்டு சால்வ் பண்ணி 1248 கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் எனக்கு இது கேட்கல, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்கான். அப்போ இந்த மாதிரி எவ்வளோ எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி எவ்வளோ டிஸ்கவுண்ட் வந்துடுச்சு, எனக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டான்னா நான் ஈக்குவேஷன் இந்த அமௌண்ட் 1200 எடுக்க மாட்டேன், நான் டைரெக்டாக 100ன்னு எடுத்துருவேன். ஏன்னா எனக்கு கொஸ்டின் பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. அப்போ நான் காஸ்ட் ப்ரைஸ் 100ன்னு வச்சுருவேன். 30% எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியாச்சு 130/100, அதுலேருந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தாச்சு 80/100. இதை சால்வ் பண்ணால் 104ன்னு கிடைக்கும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 100, செல்லிங் ப்ரைஸ் எனக்கு 104ன்னு கிடச்சிருச்சா? அப்போ டைரெக்டாக எனக்கு எவ்வளோ பர்சன்ட் ப்ராஃபிட்டு? 4% ப்ராஃபிட். ஏன்னா ஒரு சில சம்மில் நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க மாட்டான். அப்போ நமக்கு ஐடியா தெரியணும், கொடுக்காட்டி என்னென்னு எடுத்து எழுதணும்? 100ன்னு எடுத்து எழுதணும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் கொடுக்காம பர்சன்டேஜ்னு கேட்பான், 100ன்னு எடுத்து ஈக்குவேஷன் சால்வ் பண்ணு. இந்த கணக்கில் எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தும் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்கான். இப்போ நான் இந்த அமௌண்ட் எடுத்து செய்யணும்னு அவசியமே இல்லை. 100ன்னு எடுங்க, 104 ரூபான்னு வரும். அப்போ 4% ப்ராஃபிட்டா? சப்போஸ் இங்கே 95ன்னு வந்தால் 5% லாஸ்ன்னு போட்டுறோம் சரியா? அது என்ன ஒரு சம் செய்யலாமா? என்ன, ஒரு வியாபாரி ஒரு பொருளை வாங்கி அதன் விலையில் 40% உயர்த்தினார், அதை 5% தள்ளுபடி செய்து விற்கிறார். அப்போ லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்களா? சரி கவனிங்களா, 40% எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி ஒரு 5% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாருன்ட்டான். அப்போ எனக்கு கணக்கில் பர்சன்டேஜில் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதில் அமௌண்ட்டே கிடையாது, எவ்வளோக்கு வாங்கினார் என்னன்னே தெரியாது. அப்போ நான் வாங்கின விலையை பாருங்கள், என்னென்னு வச்சுருவேன்? ஆட்டோமேட்டிக்காக 100ன்னு வச்சுருவேன். அப்போ வாங்கினது 100, 40% எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியாச்சு. அப்போ 140/100, டிஸ்கவுண்ட் 5%னா எப்படி எழுதணும்? 95/100. முடிஞ்சு போச்சா? இப்போ நான் இதை சால்வ் பண்ணேன்னு வைங்களேன், எல்லாத்தையும் 133ன்னு வரும். கேன்சல் பண்ணால் பண்ணுங்கள், 2 0 கேன்சல் ஆயிரும், இங்கே ஒரு கேன்சல் ஆயிரும். பாருங்கள் 14 95 கீழே 10, அப்போ 5 வாய்ப்பெல்லாம் அடிக்கலாம், 2 19, இங்கே அடித்தா ஒரு 7, 133ன்னு வந்துடும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 100, நான் விற்கிறது 133. அப்போ டேரெக்டாக எவ்வளோ ப்ராஃபிட்டு? 33% ப்ராஃபிட்னு போட்டுரும். போன சம்பளம் அமௌண்ட் இருந்தும் 100ன்னு தான் எடுத்தோம், ஏன்னா எனக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டிருந்தாங்க. அப்போ அமௌண்ட் இல்லைனாலும் 100ன்னு ஆட்டோமேட்டிக்காக எடுத்து சால்வ் பண்ணிடணும். புரிஞ்சுதா அந்த கான்செப்ட் நமக்கு? A sells a watch to B at a gain of 20%, B sells it to C at a gain of 25%, and C sells it to D at a gain of 10%. If D pays 330, what did it cost A அப்படின்னு கேட்டிருக்காங்களா? அப்போ இது பாருங்கன்னா ரொம்ப ஈஸியானது தான். A Bகிட்ட விற்கிறான், B அதை Cகிட்ட விற்கிறான், C அதை Dகிட்ட விற்கிறான். A Bகிட்ட எப்படி விற்கிறான்? 20% ப்ராஃபிட், B C கிட்ட 25% ப்ராஃபிட், C D கிட்ட 10% ப்ராஃபிட். D அதை வாங்கினது தான் 330 ரூபா அப்படின்ட்டான். கொடுத்துட்டு A எவ்வளோக்கு வாங்கியிருப்பாருன்னு கேட்டிருக்கான். அப்படியே ஈக்குவேஷன் எழுதுங்களேன், எனக்கு A எவ்வளோக்கு வாங்கினான்னு தெரியல, அப்படியே வச்சுக்குவா. அதை Bகிட்ட 20% லாபத்தில் விற்றுட்டான். அப்போ 120/100. இதை சால்வ் பண்ணால் எனக்கு B எவ்வளோக்கு வாங்கியிருப்பான்னு தெரிஞ்சிடும். சால்வ் பண்ணாமல் அப்படியே வைங்க சரியா? இதுதான் B வாங்கினது. இப்போ B இதை அப்படியே Cகிட்ட 25% ப்ராஃபிட்னா 100 கூட கூட்டிடு, 125/100. அப்போ எனக்கு இப்போ இது மொத்தமாக சேர்ந்தால் C வாங்கின வேலை கிடச்சிடுமா? C அப்படியே Dகிட்ட 10% ப்ராஃபிட்டில் விற்கிறான். அப்போ டேரெக்டாக இன்ட்டு 110/100 போட்டலாமா?
அப்போ சால்வ் பண்ணால் டி வாங்கின வேலை தான் 330 அப்படின்னு கொடுத்தாச்சு. நான் அதெல்லாம் அடித்து சால்வ் பண்ணேன்னா அதை ஏ எவ்வளோவுக்கு வாங்கியிருப்பாருன்னு தெரிஞ்சிடும். ஆன்சர் 200 வந்துடும். சரியா? இந்த மாதிரி மாற்றி மாற்றி வைக்கிறாங்கம்பா. வரிசையாக ஈக்குவேஷன் எழுதிரு. ஒரு சில கணக்கில் டியோட விலையை கொடுத்துட்டு ஏ கேட்பான். ஒரு சில கணக்கில் ஏ வாங்கினதெல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் டி எவ்வளோக்கு வாங்குவாருன்னு கேட்பான். ஈஸி தானே? இதில் இன்னொரு சம் செய்யலாமா? சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கா. ஏ என்பவர் ஒரு ரேடியோவை 20% நஷ்டத்துக்கு பியிடம் விற்கிறார். பி என்பவர் அந்த ரேடியோவை 30% நஷ்டத்துக்கு சிகிட்ட வைக்கிறார். சி அந்த பொருளை 10% நஷ்டத்துக்கு டிகிட்ட வைக்கிறாரு. அப்போ ஏயின் வாங்கி விலை 2000 எனில் டியின் வாங்கிய விலை கேட்டிருக்கா. கவனிங்க. அப்போ ஏ 2000 கொடுத்து வாங்கியாச்சு. அதை பீட்டை 20% லாஸ் தான். அப்போ நம்ம எப்படி எழுதுவோம்? 80/100. பி அதை சி கிட்ட 30% லாஸ் தான். அப்போ லாஸ்னால் இங்கே எவ்வளோ? 70/100. சி அதை டிகிட்ட 10% லாஸ். அப்போ லாஸ்னால் 90/100. எல்லாத்தையும் அடித்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1008 ரூபா கொடுத்து டி வாங்கியிருப்பார். முடிஞ்சு போச்சா? போன சம்மில் டியை கொடுத்துட்டு இங்கே ஏ கேட்டிருந்தான். இதில் எனக்கு ஏ கொடுத்துட்டு டி கேட்டான். எல்லாம் ஒரே ஈக்குவேஷன் தானே? புரிஞ்சதா அந்த கான்செப்ட் எல்லாமே? சரி, அடுத்த இன்னும் 2 சம் மட்டும் கான்செப்ட் பேஸில் பார்ப்போம். சரிங்களா? ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். இந்த பொருளை நான் 120 ரூபாய்க்கு விற்கிறேன். இதே பொருளை 80 ரூபாய்க்கு விற்கிறேன். இப்போ ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கி நான் 120 ரூபாய்க்கு விற்கிறேன்னு வைங்களேன். எனக்கு இங்கே ப்ராஃபிட் எவ்வளோ? ப்ராஃபிட்டு 20 ரூபா ப்ராஃபிட் வருமா? அதே பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கி நான் 80 ரூபாய்க்கு விற்றேன்னா எனக்கு லாஸ் எவ்வளோ? 20 ரூபா லாஸ் வருமா? இந்த கான்செப்ட் சம்மில் எப்படி கேட்பான் பாருங்கள். இது இருக்காது. ஒரு பொருளை ரூபாய் 120க்கு விற்பதால் கிடைக்கும் லாபமும் அதே பொருளை ரூபாய் 80க்கு விற்பதால் கிடைக்கும் நஷ்டமும் சமம் அப்படின்றோம். கொடுத்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் கேட்பான். கொஸ்டின் புரிஞ்சுதா? ஒரு பொருளை 120க்கு விற்பதால் வரும் லாபமும் அதே பொருளை 80 ரூபாய்க்கு விற்கிறனால வர நஷ்டமும் சமம். கொடுத்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் கேட்பாங்க. இப்போ கணக்கில் இந்த 2 நம்பர் தான் இருக்கும். அப்போ எனக்கு இந்த சம்மு படி ஆன்சர் 100 ரூபான்னு கிடைக்கணுமா? இந்த லாபம் நஷ்டம் சமம் அப்படின்னு சொல்லிட்டான்னு வைங்களேன். கொடுத்துருக்க 2 நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல் வகுத்தரணும். அப்போ 80 120 200 200/2 100 ரூபா காஸ்ட் ப்ரைஸ். முடிஞ்சு போச்சா? எல்லா சம்மும் இதுதான். சரிங்களா? நம்பர் என்ன வேணாலும் கொடுக்கட்டும். எனக்கு லாபம் நஷ்டமும் சமம்னு சொல்லிடுவான். காஸ்ட் ப்ரைஸ் வேணும்னா 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுத்தரணும். இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? இதில் ஒரு சம் செய்யலாமா? ஒரு பொருளை ரூபாய் 832க்கு விற்பதால் கிடைக்கும் லாபம் அதே பொருளை ரூபாய் 448க்கு விற்பதால் கிடைக்கும் இழப்பிற்கு சமம் அப்படின்ட்டாங்களா? அதோட ஸ்டாப் பண்ணுங்களேன். 832 ரூபாய்க்கு விற்கிறனால கிடைக்கிற லாபமும் 448 ரூபாய்க்கு வரனால வர நஷ்டமும் சமம் அப்படின்ட்டான். கொடுத்துட்டு எனக்கு இதில் காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருந்தானா நான் 2ஐயும் கூட்டி 2ஆல் அடிச்சிடுவேண்ணா. வர 800 ஒரு 400 1200 ஒரு 48 32 அது ஒரு 80 ஆட் பண்ணால் 1280/2ன்னு வரும். அப்போ அடித்தா காஸ்ட் ப்ரைஸ் 640. காஸ்ட் ப்ரைஸ் தான் கிடைக்கும். 2 நம்பரையும் கூட்டி 2ஆல் அடித்தா காஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிடும். ஆனால் நம்ம சம்மில் காஸ்ட் ப்ரைஸ் கேட்கல. என்ன கேட்டிருக்கா? 50% லாபம் பெற எவ்வளோக்கு விற்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? சரி பாருங்கள். அப்போ எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் தான் கிடைக்கும். 2ஐயும் கூட்டி 2ஆல் அடித்தா இப்போ நான் 50% ப்ராஃபிட்டுக்கு விற்கணும். அப்போ எவ்வளோக்கு விற்கணும்னு கேட்டிருக்கான். வழக்கம் போல தான் காஸ்ட் ப்ரைஸ் நம்ம 100ன்னு எடுப்போம்ல. 100 தான் 640னா 150 எவ்வளோ? முடிஞ்சு போச்சா? சால்வ் பண்ணிங்கன்னா 960 ரூபான்னு பாருங்கள். இது வரைக்கும் ஈஸி தான். எனக்கு லாபம் நஷ்டம் சமன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் கேட்டால் 2ஐயும் கூட்டி 2ஆல் அடிச்சிடுவேன். சப்போஸ் காஸ்ட் ப்ரைஸ் இல்லாமல் 50% லாபம் வர்றதுக்கு எவ்வளோம்பா? எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் நமக்கு தெரிஞ்சிருக்குல்ல ஏற்கனவே தெரியுமா? அதெல்லாம் சரி புரிஞ்சு. அந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்து இதே இதில் இன்னொரு சம் செய்வோமா? ஒரு பொருள் 5% லாபத்திற்கு விற்கப்பட்டால் கிடைக்கும் தொகை 5% இழப்பிற்கு விற்கப்பட்டால் கிடைக்கும் தொகையை விட 15 அதிகம் எனில் அதன் அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இப்போ கணக்கில் எதுவுமே தெரியல. கவனிங்களா? ஒரு பொருள் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னே தெரியல. அதை நான் 5% லாபத்துக்கு விற்றா ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். அதே இதை நான் 5% லாஸுக்கு விற்றா ஒரு அமௌண்ட் கிடைக்கும். இப்போ நான் லாபத்துக்கு விற்கும்போது வர்ற அமௌண்ட்டு
நஷ்டத்தை விற்கும்போது வர்ற அமௌண்ட்டோட 15 ரூபா அதிகம்ட்டான் கணக்குப்படி. பாருங்க, கணக்கில் ஒன்றுமே இல்லை. இந்த 2 நம்பர், இந்த அமௌண்ட் இருக்குது. காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் எதுவுமே கிடையாது. நம்மளாக சம்மு சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? கவனிங்களா, நான் காஸ்ட் ப்ரைஸை 100 ரூபான்னு எடுத்துக்கிறேன். அப்போ 100 ரூபா காஸ்ட் ப்ரைஸ். 5% லாபத்துக்கு விற்றா எவ்வளோக்கு விற்றுருப்பேன்? 105. இதே பொருள் 5% லாஸுக்கு விற்றா எவ்வளோக்கு விற்றுருப்பேன்? 95க்கு தானே விற்றுருப்பேன். அப்போ நான் லாபத்துக்கு விற்கும்போது வர்ற அமௌண்ட்டு நஷ்டத்தில் விற்கும்போது வர்ற அமௌண்ட்டை விட 10 ரூபா அதிகமாக இருந்திருக்கா? நம்ம எழுதியிருக்கபடி 10 அதிகம். கரெக்டாக? கணக்கில் கொடுத்துருக்கபடி எவ்வளோ அதிகம்ட்டான்? 15 அதிகம் அப்படின்ட்டான். பாருங்கள், நம்ம செஞ்சபடி 10 அதிகம், கணக்கில் கொடுத்தபடி 15 அதிகம். அப்போ இந்த 10 தான் எவ்வளவு? 15. 10 தான் 15னா காஸ்ட் ப்ரைஸ். அப்போ 100 எவ்வளோன்னு பார்த்துடலாமா? அடித்தா ஆன்சர் 150 ரூபா அப்படின்னு கிடைக்கும். கொஞ்சம் கான்செப்ட் ஓரியன்ட் இதெல்லாம். சம்மில் எதுவுமே இருக்காது. நம்ம அஸ்யூம் பண்ணி சால்வ் பண்ணிடலாமா? கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ இதோட டிஸ்கவுண்ட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கான்செப்ட் பேஸில் ஒரு 2 சம் இப்போ பார்த்துட்டோம். இப்போ ப்ராஃபிட் லாஸில் ஃபைனலாக டேக்ஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்கா? அதை மட்டும் பார்ப்போண்ணா. அடுத்த டேக்ஸ் வரி பாருங்க. சரியா? இந்த வரி எந்த அமௌண்ட்டுக்கு போடுவாங்கன்னு தெரியும். ஏன்னா ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே காஸ்ட் ப்ரைஸை பேஸ் பண்ணி இருந்துச்சு, டிஸ்கவுண்ட் எல்லாமே மார்க் ப்ரைஸை பேஸ் பண்ணி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த டேக்ஸ் எந்த ப்ரைஸை பேஸ் பண்ணியிருக்குன்னு தெரியணும். நம்ம கடையில் போயிட்டு ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று இல்லை டிவி ஒன்று 20,000 ரூபாய்க்கு வாங்குறோன்னு வைங்களேன். கடைக்காரன் இந்த 20,000 ரூபாய்க்கு டேக்ஸு 10%ன்றோம். சரியா? அப்போ இந்த 20,000 ரூபாங்கிறது தான் டிவியோடைய உண்மையான விலை. இதுலேருந்து 10% எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போட்டு ஒரு 2,000 ரூபா நம்ம கொடுத்து 22,000 ரூபாய்க்கு வாங்குவோம். அப்போ இந்த 20,000 அப்படிங்கிறது தான் ஒரிஜினல் ப்ரைஸ். இல்லைன்னா த ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கிள் பிஃபோர் டேக்ஸ், டேக்ஸுக்கு முன்னாடி அந்த பொருளோட விலை அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ இந்த 20,000 தான் ஒரிஜினல் ப்ரைஸ். டேக்ஸுங்கிறது ஒரிஜினல் ப்ரைஸில் இருந்து தான் கேல்குலேட் பண்ணுவாங்க. சரியா? அப்போ நம்ம இந்த டேக்ஸ் பர்சன்டேஜுக்கு ஃபார்முலா தெரியணும். கீழே ஒரிஜினல் ப்ரைஸ், மேலே டேக்ஸ் அமௌண்ட்டு இன்ட்டு 100. கொஞ்சம் முக்கியமானது. சரியா? பொருளுடைய உண்மையான விலை இல்லைன்னா வரி போடுறதுக்கு முன்னாடி என்ன விலையோ அதை எழுதிக்கலாம். மேலே எவ்வளோ டேக்ஸுன்னு போட போகிறோம், இன்ட்டு 100 போட்டால் எனக்கு டேக்ஸ் பர்சன்டேஜ்ன்றது கிடச்சிரும். இதில் ஒரு 2 சம் செய்யலாமா? விற்பனை வரியுடன் ஒரு குளிர்சாதன கருவியின் மொத்த விலை 14,355, குளிர்சாதன கருவியின் விலை 13,050 எனில் விற்பனை வரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களா? சதவீதத்தில் கேட்டிருக்காங்க. அப்போ விற்பனை வரியோடு சேர்த்து தான் அதோட விலை எவ்வளோன்ட்டாங்கன்னா 14,355. அப்போ பாருங்கள், டேக்ஸு ப்ளஸ் அதோட ஒரிஜினல் விலை ரெண்டும் சேர்ந்து தான் 14,355. ஆனால் அதோட பழைய ஒரிஜினல் விலைங்கிறதையும் கொடுத்துட்டான், 13,050 ரூபான்ட்டான். அப்போ நான் இதிலேருந்து இந்த ஒரிஜினல் விலையை மைனஸ் பண்ணால் எனக்கு டேக்ஸ் மட்டும் 1,305 ரூபா இருந்துருக்கும். கரெக்டாக? பாருங்கள், டேக்ஸோடு சேர்த்து அதோட ப்ரைஸு இந்த அமௌண்ட்டு, டேக்ஸ் ஒரிஜினல் ப்ரைஸு இந்த அமௌண்ட்டு. நான் இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணால் எனக்கு டேக்ஸ் அமௌண்ட் கிடச்சிரும். நமக்கு டேக்ஸ் பர்சன்டேஜ் தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஒரிஜினல் ப்ரைஸ் கீழே 13,050, டேக்ஸோட விலை மேலே 13,005 இன்ட்டு 100 போட்டுடலாமா? அப்போ சால்வ் பண்ணால் எவ்வளோ வரும்? டேக்ஸு 10% அப்படின்னு கிடச்சிரும். புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸி தான். டேக்ஸுங்கிறது பெருசாக ஒன்றும் கிடையாது. இப்போ இன்னும் ஒரு சம் செய்யலாமா? சம்மு பாருங்கள் என்ன கொடுத்துருக்கா. வினோத் ரூபாய் 12,000க்கு இசைக்கருவி வாங்கினார். விற்பனை வரி 8% எனில் செலுத்த வேண்டிய மொத்த தொகை என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ அந்த பொருளோட ஒரிஜினல் ப்ரைஸ் தான் வெறும் 12,000 ரூபா. கடைக்காரன் இதில் 8% டேக்ஸ் போடுறேன்ட்டான். அப்போ எக்ஸ்ட்ரா அந்த 8% சேர்த்து கட்டணும்ல. அப்போ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலான்னா 12,000 ரூபாவில் 8% எவ்வளோன்னு பார்க்கலாம். தப்பு கிடையாது. 1896 960 ரூபா வரும். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 12,960 ரூபா நம்ம கட்டிடுவோம். இல்லை அப்படின்னா நம்ம ஒரிஜினல் ப்ரைஸ் 100ன்னு எடுப்போம்ல, 100 தான் 12,000னா 108 எவ்வளோன்னு பார்த்தாலும் வந்துடும். இதுக்கு முன்னாடி சொன்ன டிஸ்கவுண்ட் செய்யும்போது லாஸ்ட்னாலும் டிஸ்கவுண்ட்னாலும் 100லேருந்து மைனஸ் பண்ணணும்னு சொன்னோமா, அதே மாதிரி ப்ராஃபிட்னாலும் டேக்ஸ்னாலும் 100 கூட கூட்டிடலாம். அப்போ ஒரிஜினல் ப்ரைஸ் 100, 12,000. அப்போ 8% டேக்ஸ்னால் 108 எவ்வளோன்னு பார்த்தா நான் டேக்ஸோடு சேர்ந்து மொத்தமாக எவ்வளோ கட்ட போகிறேன்னு தெரிஞ்சிடும். சரியா?
புரியுதா ஏன் இங்கே 100 கூட ஆட் பண்ணுறோன்றத? சம் பாருங்களேன். பிரியா ரூபாய் 2730க்கு ஒரு சூட்கேஸ் வாங்கினார். இதன் மீது மதிப்பு கூட்டு வரியும் 5% எனில் மதிப்பு கூட்டு வரி மட்டும் எவ்வளோன்னு கேட்டிருக்கான். இங்கிலீஷ் பாருங்களேன். பிரியா பாட் ஏ சூட்கேஸ் ஃபார் 2730. The VAT for this item is 5%. அப்போ அந்த 2730 வேட்டும் 5% சேர்ந்து இருக்குது. என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, வாட் வாஸ் த ப்ரைஸ் ஆஃப் சூட்கேஸ் பிஃபோர் வேட் ஆடட், ஆல்சோ ஹவு மச் இஸ் வேட். இங்கிலீஷில் 2 கொஸ்டின் இருக்கா? சரி, அப்போ வாங்கினது 2730 ரூபா. இதில் டேக்ஸ் 5% சேர்ந்து இருக்குது அப்படின்ட்டான். இப்போ நமக்கு தெரியும் டேக்ஸ் அமௌண்ட்டு சேர்ந்து கொடுத்தா அதை 100 கூட தானே ஆட் பண்ணியிருப்போம். அப்போ 105 தான் அந்த 2730 ரூபா. அப்போ நான் 100 எவ்வளோன்னு பார்த்தா அந்த பொருளுடைய ஒரிஜினல் விலை கிடச்சிரும். 5 வாய்ப்பால் அடிக்கலாமா? 25 மீதி 23ல் 4 5 20 6 5 30. திரும்ப தேர்ட் டேபிள் அடிக்கலாம். 7 டைம்ஸ் வரும். இங்கே 181 வரும். திரும்ப 7 வச்சு அடிக்கலாமா? 7 14 6 7 42. அப்போ இந்த பொருளோட ஒரிஜினல் ப்ரைஸ் 2600. ஒரு சம்மு கிடச்சிருச்சா? அப்போ டேக்ஸ் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு என்ன பண்ணலாம்? இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணிடலாமா? அப்போ 2730லேருந்து ஒரிஜினல் ப்ரைஸ் 2600 போனால் எனக்கு டேக்ஸ் மட்டும் எவ்வளோ போட்டிருக்கான்? 130 ரூபா போட்டிருக்கான்னு அர்த்தம். புரிஞ்சுதா சம்மு? பாருங்கள், 2730 ரூபா கூட டேக்ஸ் 5% சேர்த்து இருக்குது. அப்போ டேக்ஸ் 5%னா 100 கூட ஆட் பண்ணியிருப்போம். அப்போ 105 தான் இந்த அமௌண்ட்டுனா 100 பார்த்தாக்கா ஒரிஜினல் ப்ரைஸ் கிடச்சிரும். அப்போ இதிலேருந்து ஒரிஜினல் ப்ரைஸை கழிச்சா டேக்ஸ் மட்டும் எவ்வளோ அப்படிங்கிறதும் கிடச்சிரும். புரிஞ்சுதா? இன்னொரு சம் செய்யலாமா? ஒரு குளிர்சாதன பெட்டியின் மீது 9% விற்பனை வரி வீதம், விற்பனை வரி 1170 எனில் அடக்க விலை. அப்போ பர்சன்டேஜ் படி 9% டேக்ஸு, அமௌண்ட் படி 1170 டேக்ஸ். போன சமுக்கு இந்த சமுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணும். போன சம்மில் கொடுத்துருக்க அமௌண்ட்டு டேக்ஸோடு சேர்ந்த விலை. அப்போ ஒரிஜினல் ப்ரைஸும் டேக்ஸும் சேர்ந்து இருந்துச்சு. அப்போ 105ன்னு எடுத்தோம். இங்கே அப்படி கொடுக்கல, தெளிவாக படிக்கணும். விற்பனை வரி பர்சன்டேஜ் படி 9%, அதே விற்பனை வரி தான் 1170ன்னு கணக்கில் தெளிவாக இருக்கும். சரியா? அப்போ நம்ம வெறும் 9 தான் அந்த 1170ன்னு எழுதணும். 109ன்னு போட்டக்கூடாது. வெறும் வரி மட்டும்தான் 1170 ரூபா. நம்ம கணக்கில் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா அடக்க விலை கேட்டிருக்கான். அடக்க விலை உண்மையான விலையெல்லாம் ஒன்று தான். 100 எவ்வளோன்னு பார்க்கணும். இது அடித்தோன்னா எவ்வளோ வரும்? 130ன்னு வரும். இப்போ சால்வ் பண்ணால் 13,000 ரூபான்னு கிடைக்கும். புரிஞ்சுதா? இப்போ டேக்ஸுங்கிறது ஒன்றும் கிடையாது, 100 கூட ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ டேக்ஸ் அப்படிங்கிறது இதோட முடிஞ்சிருச்சு. ப்ராஃபிட் லாஸில் நான் ஒரே ஒரு கான்செப்ட்டு டிஸ்ஹானஸ்ட் டீலர் அப்படிம்பாங்க. சரிங்களா? ஒரு நேர்மையற்ற வியாபாரி அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லியிருப்பான். அது என்ன கான்செப்ட்டு எப்படி செய்யலான்னு பார்ப்போம்னா, டிஸ்ஹானஸ்ட் டீலர், நேர்மையற்ற வியாபாரி அப்படின்னு இருக்கும். இப்போ இதை பார்த்துட்டாலே ஃபார்முலா பாருங்கள். ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு எரர் வேல்யூ பை ட்ரூ வேல்யூ மைனஸ் எரர் வேல்யூ இன்ட்டு 100 சால்வ் பண்ணால் எனக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடச்சிரும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் ப்ராஃபிட் கிளாஸில் நிறைய ஃபார்முலாஸ்லாம் வரும். கொஞ்சம் தனியாக நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சிடணும். சரியா? அப்போ ஒரு நேர்மையில்லாத வியாபாரி ஏமாத்துறாருன்னு கதையிலே இருக்கும். பார்த்தோன்னே இதுதான் ஃபார்முலா. எரர் வேல்யூ பை ட்ரூ வேல்யூ மைனஸ் எரர் வேல்யூ இன்ட்டு 100. இதில் ஒரு சம் செய்யலாமா? சம்மு பாருங்களேன். நேர்மையில்லா வியாபாரி வாங்கிய விலைக்கே விற்கிறேன் என்று விளம்பரம் செய்கிறார். ஆனால் 1 கிலோகிராம் எடைக்கு பதிலாக 950 கிராமே பயன்படுத்துகிறாரு. அப்போ எவ்வளோ லாப சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? 950 கிராம் தான் பயன்படுத்துகிறாரு. எவ்வளோ லாப சதவீதம்னு கேட்டிருக்காங்க. சரி, கவனிங்க. இப்போ அந்த நேர்மையில்லா வியாபாரி அண்டர்லைன் பண்ணிடலாமா? அப்போ 1 கிலோ 100 ரூபாய்க்கு வாங்குறாருன்னா விற்கும்போது நான் 100 ரூபாய்க்கு தான் விற்கிறேன் அப்படின்னு விளம்பரம் படுத்திடுறாரு. ஆனால் விற்கும்போது 1 கிலோ விற்கலை, வெறும் 950 கிராம் தான் விற்றுறாரு. அப்போ கண்டிப்பாக அங்கே ஏமாற்றிருக்காரு. கண்டிப்பாக லாபமாக தான் இருக்கும். அதுதான் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டிருக்கான். அப்போ இதில் எவ்வளோ ஏமாத்துறாரோ அதுதான் எரர் வேல்யூன்னு அர்த்தம். அப்போ 1 கிலோன்னு 1000 கிராமா, ஆனால் அவர் விற்கிறது 950 கிராம் தான். எவ்வளோ எரரு? 50 கிராம் எனக்கு எரர். கரெக்டாக? அதுதான் எரர் வேல்யூன்னு அர்த்தம். ட்ரூ வேல்யூங்கிறது அந்த 1 கிலோ 1000 கிராம். அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுவோமா? எரர் வேல்யூ 50 பை ட்ரூ வேல்யூ 1000 கிராம் மைனஸ் அந்த எரர் 50 கிராம் இன்ட்டு 100 சால்வ் பண்ணால் எனக்கு லாப சதவீதம் கிடச்சிரும். இந்த 50 அடிச்சிடக்கூடாது, மைனஸ் பண்ணணும்ல. இப்போ மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? 50 பை
1000ல் 50 போனால் எவ்வளோ 950 இன்ட்டு 100 0 அடிச்சிடலாம். எது அடிச்சோம்னா 19 தடவை வரும். அப்போ 100/19 ஆன்சர் பாயிண்டில் இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணி போடுங்க. 5.26% ப்ராஃபிட் அப்படின்னு கிடச்சிரும். புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸி தான். அந்த எல்லா சம்லேயுமே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கேட்பான் அப்படின்னா கிடையாது. சரிங்களா? ஒரு சில சம் பாருங்கள் கொஞ்சம் மாற்றி விட்ருவான். சம்மு பாருங்களேன், எழுத வேண்டாம், சும்மா பாருங்கள். ஒரு வியாபாரி பாலை வாங்கி விலைக்கே இருக்குன்னு விற்கிறார் அப்படின்னு சொல்லிடுவான். ஆனால் பாலோட தண்ணி கலந்து விற்றதில் அவருக்கு 20% ப்ராஃபிட் கிடைச்சிருச்சுன்றான். அப்போ எவ்வளோ தண்ணி சேர்த்துருப்பாருன்னு கேட்கலாம். போன சம்மில் என்ன கேட்டான்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த சம்மில் ப்ராஃபிட் பர்சன்ட் கொடுத்துட்டு எரர் வேல்யூ எவ்வளோ தண்ணியை உள்ளே சேர்த்துருப்பாருன்னு கேட்டிருக்கான். அப்போ இந்த கணக்கில் ட்ரூ வேல்யூவே கொடுக்கலையா? பால் கணக்கில் ட்ரூ வேல்யூ கொடுக்காட்டி நம்ம தான் என்னென்னு எடுத்துக்கணும், 100ன்னு அசியூம் பண்ணிடணும். சரியா? இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போமா? பாருங்களேன், எரர் வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். எவ்வளோ தண்ணி சேர்த்துருப்பாரு பை ட்ரூ வேல்யூ 100 மைனஸ் எரர் வேல்யூ தெரியாது இன்ட்டு 100 போட்டால் தான் எனக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடைக்கும். அதுதான் 20% லாபம்ட்டான். அப்போ 20% இருக்குன்னு கீழே 100 போடக்கூடாது. அதுதான் இங்கே சேர்த்துட்டான் ஃபார்முலாவோட. சரிங்களா? இப்போ சால்வ் பண்ணால் எனக்கு எரர் வேல்யூ கிடச்சிருமா? இந்த 20 100 அடிச்சுக்கலாம்ல, 5. அப்போ மேலே பெருக்குன்னா 5 டைம்ஸ் ஆஃப் எரர் வேல்யூ ஈக்குவல் டு இது அந்த பக்கம் போயிருமா 100 மைனஸ் எரர் வேல்யூ. அப்போ 5 எரர் வேல்யூ மைனஸ் இங்கே வந்தால் ப்ளஸ் ஆகிடுமா? அப்போ 5 + 1 எரர் வேல்யூ 6 எரர் வேல்யூ ஈக்குவல் டு 100. அப்போ எரர் வேல்யூ ஈக்குவல் டு 100/6 அடித்தா 50/100 16 2/3 முடிஞ்சு போச்சா? எவ்வளோ தண்ணி சேர்த்துருப்பார் அப்படின்னா 16 2/3% அவர் தண்ணியை சேர்த்துருப்பார். சரிங்களா? அப்போ ப்ராஃபிட் லாஸை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு பேசிக்காக பார்த்துட்டோம். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறது எப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் செகண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா பர்சன்டேஜ் கொடுத்ததுக்கப்புறம் காஸ்ட் ப்ரைஸ் இல்லாட்டி செல்லிங் ப்ரைஸ் பார்க்குறது எப்படின்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு கான்செப்ட் உள்ளே பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட்டு, அதுக்கப்புறம் டேக்ஸு, அதுக்கப்புறம் அந்த டிஸ்கானஸ்ட் இல்லை. சரியா? எல்லா மாடல் முடிஞ்சிருச்சு. நோட்ஸை தெளிவாக எழுதிருங்க. ஓல்டு கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியானதான் ப்ராஃபிட் லாஸ். சரிங்களா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டரும் ஈஸியாக மார்க் வாங்கிடலாம் நம்ம டிஎன்பிசியை பொறுத்தளவு. இதை தவிர வேறு கான்செப்டில் அவங்க கேட்க வாய்ப்பு கிடையாது. சால்வ் பண்ணுற சம்மை திரும்ப திரும்ப செஞ்சு பாருங்கள். சரியா? உங்களுக்கு வீடியோவில் சம்மு வந்து டிஸ்பிளே ஆகுதுன்னா அதை பாஸ் பண்ணிவிட்டு அதை எழுதிட்டு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள். சும்மா படம் பார்க்குற மாதிரியே பார்த்துட்டு இருக்க வேண்டாம். சரிங்களா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.